திராவிட முன்னேற்ற கழகம் முருகனை எதிர்த்தவர்கள், ராமனுக்கு செருப்பு மாலை போட்டவர்கள், இல்லை ராமன் தான் எங்களோட வழிகாட்டி என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார். வந்து சமூக நீதி காவலரே ராமன் தான், அவர் வழியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி முருகனை எதிர்த்தவர்கள் இந்த முருகனுக்கு மாநாடு நடத்த வேண்டி இருக்கிறது. ஒன்றியத்தை ஒன்றியம் என்று சொன்னவர்கள் மத்திய அரசு என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆக யாரெல்லாம் பாஜகவின் கொள்கைகளை எதிர்த்தார்களோ, இந்து தர்மத்தின் கொள்கைகளை எதிர்த்தார்களோ, அவர்களெல்லாம் அதை நோக்கி வர வேண்டிய காலத்தின் கட்டாயம் வந்துவிட்டது என்பதைத்தான் முதல்வரின் மத்திய என்ற வார்த்தை காண்பிக்கிறது. பட்டமளிப்பு விழாக்கள்ல அதுக்காக இல்லை அதுக்காக தானே இப்போ இவங்க எதுக்கு திடீர்னு முருகனை வந்து தன்னோட ஆளுமைக்குள்ளே கொண்டு வரணும், முருகனை வந்து திடீர்னு முத்தமிழ் கடவுள் முருகனை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் தான் வேலை எடுத்தோம், நாங்கள் தான் அதில் செயல்படுத்தினோம். ஆனால் அப்பொழுது இதே முருகனை மிக கீழ்த்தரமாக ஒருவர் பேசினார். அப்போ நடவடிக்கை எடுக்கலை. அந்த நடவடிக்கை எடுக்காததுனால தான் அன்றைய தமிழக தலைவர் வேல் யாத்திரையை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆக நீங்கள் அன்னைக்கு முருகனை நிந்தனை செய்தவர்களை எந்தவித ஏன்னா நாம் இவங்களை பிடிச்சிட்டா மற்றவங்களோட ஓட்டை பிடிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு பயத்தோடே நீங்கள் பணி செய்து கொண்டிருந்தீர்கள், பயணம் செய்து கொண்டிருந்தீர்கள். இன்னைக்கு நீங்கள் முருகனை பாராட்டலைன்னா, ஆன்மீகத்தை நீங்கள் கையில் எடுக்கவில்லை என்றால் 2026 உங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் என்பதற்காக அவர்கள் இப்பொழுது முருகனை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. இல்லை, இது மத்திய அரசின் அறிவிப்பில். நானே இப்போ தெலுங்கானாவில் துணை வேந்தராக இருக்கும் பொழுது இப்போ ஒரு மாற்றம், அதாவது ஆங்கிலேயர்களின் ஷேடோ எங்கெல்லாம் இருக்குதோ, உதாரணத்திற்கு இப்போ வந்து காதியில் உடை அணிகிறோம், அதனால் அந்த கருப்பு அங்கி அந்த கருப்பு தொப்பி வந்து ஆங்கிலேயர்களின் ஒரு அடையாளம். இப்போ என்னென்னா காதியில் கோட்டு போடுறோம், காதியில் அங்கவஸ்திரம் போட்டு குழந்தைங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்துகிறோம். இது 4-5 ஆண்டுகளாக தெலுங்கானாவிலே நான் வேந்தராக இருக்கும்போதே நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. அதனால் இது ஒன்று புதிதில்லை. ஆங்கிலேயர் மோகத்திலிருந்து, அந்த நாகரிகத்திலிருந்து நம் நாகரிகத்திற்கு மாற்றுவதற்கான நடவடிக்கை இது. கோவை சிறுமுகை பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் ஒரு ஆசிரியர் அதே 4 ஆசிரியர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க மேலே உரிய நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது பள்ளிக்கல்வித்துறையோட செயல்பாடு. இல்லை, பள்ளிக்கல்வித்துறை ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்த பிறகு இன்றைக்கி செயலாற்றி கொண்டிருக்கு. உதாரணத்திற்கு கிருஷ்ணகிரி இன்றைக்கி வந்து போலியாக ஒருத்தர் வந்து ஒரு பள்ளியில் வந்து என்சிசி கேம்ப் போலியாக நடத்த முடியுது. அங்கே வந்து பாலியல் பலாத்காரம் செய்துட்டு அந்த குழந்தைக்கு அதிகமாக மெடல் கொடுத்து அதை அவர்களை காப்பாற்றி கொள்ள வேண்டி இருக்கிறது என்ற சூழ்நிலையெல்லாம் பள்ளிக்கல்வித்துறையில் இன்னும் அதிக கவனம் இதிலெல்லாம் செலுத்த வேண்டும் என்பதுதான். பள்ளிக்கல்வித்துறை என்பது பள்ளி கல்வியில் மட்டும் இல்லை, அந்த குழந்தைகள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறாள். இன்னொன்று, பாடப்புத்தகத்தை எதையெல்லாமோ நீங்கள் வந்து இலவசமாக கொடுக்குறீங்க, பாட புத்தகத்தின் விலையை கடுமையாக ஏற்றி இருக்கிறீர்கள். ஆக இதெல்லாம் ஒரு குழந்தைகளின் வருங்காலத்தில் அதிக அக்கறை இல்லை என்பதைத்தான் காண்பிக்கிறது. பாலியல் பலாத்காரம் என்பது, பாலியல் சீண்டல்கள் என்பது மிக கவனமாக கவனிக்கப்பட வேண்டியது. இப்போ கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் கூட அவர்களுக்கு மருத்துவர்களுக்கு சரியான தங்குமிடம் இல்லை அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஏறக்குறைய எல்லா மருத்துவக் கல்லூரிகளும் நாங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அதனால் அரசாங்க பள்ளிகளும் சரி, தனியார் பள்ளிகளும் சரி, அரசாங்க மருத்துவமனைகளும் சரி, தனியார் மருத்துவமனைகளும் சரி, அங்கே படிக்கும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னொன்று, தமிழக அரசு எந்த குற்றம் சாட்டப்பட்டாலும் அதில் சில பேரை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக அதில் சில பேர் பலியாகி விடுகிறார்கள். திடீர்னு அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, திடீர்னு அவங்க எலி மருந்து சாப்பிட்டு விடுகிறார்கள். முழுமையான விசாரணை வேண்டும். இன்னும் வேங்கை வயலே இன்னும் விசாரிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் எங்கள் சமூக நீதி. ஆக எல்லாவற்றிலும் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும். இதில் முற்றிலுமாக அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. இல்லை, அந்த குழு அமைக்கப்பட வேண்டும் என்பதை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதைத்தான் நாம் கலாச்சாரம்னு சொன்னோம். அதாவது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஆண் ஆசிரியர்கள் தான் ஆண் மாணவர்களோடு செல்ல வேண்டும்,
பெண் ஆசிரியர்கள் பெண் மாணவிகளோடு செல்ல வேண்டும் என்ற கருத்து. பெண்ணியவாதிகள் என்று நாகரிகத்தை பேசுகிறோம் என்று இந்த அடிப்படை கலாச்சாரத்தை குலைத்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கி நாம் பார்த்துருக்கிறதுக்கு அத்தனை பிரச்சனைக்கு அதான் காரணம். ஆனால் இன்றைக்கி பழைய நாம் கலாச்சாரத்திற்கு திரும்புகிறோம். ஏனென்றால் இன்று சமுதாயத்தை நம்ப முடியாது. நாகரிகம் என்ற வகையில் இருபாலரும் ஒன்றாக எந்த இடத்திற்கும் போகலாம் என்பதை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதனால் கலாச்சாரம் இன்று நமது கலாச்சாரமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.